வணக்கத்துடன் தோழர்களே, நான் உங்கள் இன்பா. இது இன்பா டாக்ஸ் என்கின்ற வலையொலியில் உங்களை சந்தித்து நான் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறேன். எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகளுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவும் மறுப்பதற்கு இல்லாத ஒன்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இலங்கை அரசியல் களத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நெடுங்காலமாக அவர்கள் கண்டு கொண்டிருந்த ஒரு கனவு இன்று நிறைவேறுவதற்கான ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, செம்மணியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வு அல்லது அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உடல்களின் எண்ணிக்கை 417க்கு மேல் தாண்டிவிட்டது என்பதாக செய்திகள் வருகின்றன. இப்பொழுது தமிழ்ச் சொந்தங்கள் உரிமை பந்தம் என்கின்ற அடிப்படையில் அங்கு ஒரு போராட்ட களத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் பார்க்க முடிகின்றது. இந்த இரண்டு செய்திகளையும் நாம் முனைப்புடன் பார்க்க வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் இவைகளை சார்ந்த ஒரு தேடலைத்தான் இந்த காணொலியில் நான் எடுக்க இருக்கிறேன். இது ஒரு பரபரப்புக்கான காணொலியாகவோ அல்லது பேச வேண்டும் என்பதற்காக பேசக்கூடிய காணொலியோ அல்ல. கண்டிப்பாக இந்த விடயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அது சார்ந்த சில தேடல்களை நான் எடுத்து வைக்க இருக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எதற்காக அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, இலங்கையில் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அதற்காக அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய களங்கள் இருக்கிறது. அதுபோல இலங்கையிலிருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். இது தமிழர்கள் மட்டுமல்ல, சிங்களர்கள் சென்றிருக்கின்றார்கள், மற்ற முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த சகோதரர்களும் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு சென்றிருக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமைகள் இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்கணைகளாக இருக்கின்றன. காரணம், உயிரை காப்பாற்றுவதற்காக தங்கள் நாட்டிலிருந்து பிற நாட்டுக்கு ஓடி சென்றவர்கள் தங்களுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் அப்பிற நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்குரிமை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கணைகளாகவே இருந்து கொண்டிருந்தன. அவர்கள் இலங்கையில் தேர்தல் நடக்கிறது என்றால் நம்ம யாராவது ஒரு ஆளை ஆதரித்து பேசலாம் என்று அவர்கள் வலையொலியில் பேசுவார்கள் அல்லது சமூக ஊடகங்களில் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு உரிமம் இல்லாமல் தான் இருக்கின்றன. அது புலம்பெயர்ந்த தேசம் என்கின்ற பொழுது அது இந்தியாவிலும் அப்படித்தான் தமிழர் தாயகத்தில் வந்த சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. தற்பொழுது அதற்கான ஒரு மாற்று தளத்தை எடுத்துக்கொண்டு அனுர அரசாங்கம் முன்னேறி இருக்கிறது என்கின்ற செய்தியை அமைச்சர் ஒருவர் வெளியிட்டிருக்கின்றார். விஜித ஹோரத் என்கின்ற அந்த அமைச்சர் இன்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அதாவது வெளிநாடுகளில் இலங்கைக்கான தூதரகம் இருக்கிறது. அந்த தூதரகத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவிடுவதற்கான ஒரு களத்தை நோக்கிய ஒரு சிறப்பு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தேர்தல் ஆணையத்தோடு இது குறித்த ஆய்வுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழலில், அது ஒரு 3 மாதங்கள் ஆகலாம் அல்லது அதற்கு மேலும் ஆகலாம். அப்படி ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழலில் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள், அது தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது சிங்களர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் வாக்களிப்பதற்கான ஒரு களம் அமைவதற்கு அது ஒரு இலகுவான ஒரு பாதையாக இருக்கும் என்று அனுர அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது சற்று எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது என்பதை விட, இலங்கையின் வளர்ச்சி களத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. அதாவது இலங்கை ஒரு இயற்கை சூழலில் மாட்டுகின்ற பொழுதும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். அதுபோல இலங்கையின் வளர்ச்சியிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். இன்று இலங்கை ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய மண்ணாக இருக்கிறது என்றால் அதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய நிதி மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே ஆனால் இவ்வளவு தூரம் செய்யக்கூடிய அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு உரிமம் இல்லாத ஒரு சூழலே நீடித்து கொண்டிருந்த இந்த வேளையில் அவர்கள் இருக்கக்கூடிய தேசத்திலே வாக்களிப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிறது என்பதும், அதற்காக இந்த அரசு முனைப்புடன் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற செய்தியும் ஒரு மகிழ்வான செய்தியாக இருக்கிறது என்பதை விட
ஒரு மாற்றத்திற்கான செய்தியாக இதை நாம் பார்க்கலாம் என்பதுதான் களம். எனவே முதல் செய்தி, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறது என்பதுதான் முதலில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை மையப்படுத்திய தகவல். இரண்டாவது செய்தியில் உரிமை பந்தம். இந்த உரிமை பந்தம் என்று அந்த அணையா விளக்கு பகுதி எரிந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் மக்கள் ஒரு போராட்ட களத்தை இன்று எடுத்திருக்கிறார்கள். அதற்கு பலர் இப்பொழுது ஆதரவு தெரிவித்து அதற்கான களங்கள் அங்கு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டியதிருக்கிறது. செம்மணி புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, இது ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு போராட்டங்கள் எடுக்கப்பட்டது. அதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் நிதி இல்லை என்று இலங்கை அரசாங்கம் அமைதி காத்தது. ஆனால் மக்கள் எடுத்த முயற்சிகளின் காரணமாக அதை மீண்டும் ஆய்வு செய்து அங்கு எவ்வளவு உடல்கள் இருக்கிறது என்கின்ற அந்த எச்சங்களை கண்டுபிடிக்கக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு இருந்தன. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது 417+50 என 60 என்று சொல்லி 480ற்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அப்போ இந்த 480 உடல்களுமே தமிழர்களுடைய உடல்கள் என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு. எங்களுடைய இனத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடூர செயலுக்கு நீதி வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழர்கள் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். செம்மணியை மையப்படுத்திய போராட்டம், அணையா விளக்கு போராட்டம் என பல நடத்தி கொண்டிருந்தார்கள். ஐநா மன்றத்தின் ஆணையர் வந்தபொழுது ஒரு மகிழ்ச்சி இருந்தது. கண்டிப்பாக இந்த மனிதர் ஏதோ ஒரு நல்லதை செய்து விடுவார் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஐநா மன்றத்தின் ஆணையர் வந்தார். அவரும் அந்த செம்மணி விடயங்களை குறித்த செய்திகளை சேகரித்தார். இதற்கான முடிவை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். நாட்கள் தான் ஓடுகின்றன, இன்னும் எதுவும் வரவில்லை. இந்த சூழலில் தங்களுடைய உறவுகளுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதே என்பதை மையப்படுத்தி அதற்கான தீர்வு வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி தமிழ் சொந்தங்கள் இன்று போராட்ட களத்தை எடுப்பதற்கு உரிமை பந்தம் என்கின்ற பெயரில் அதற்கான நகர்வுகளை எடுத்திருக்கிறார்கள். அணையா விளக்கு பகுதியில் அந்த பகுதியில் வச்சுதான் இந்த உரிமை பந்தம் என்கின்ற இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு பெருவாரியானவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களும் அந்த இதில் கலந்து கொண்டு தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு களமாக அவைகள் இருக்கின்றன. செம்மணி விடயம் உண்மையிலே மிகப்பெரிய அதிர்வுகளை தந்து கொண்டு இருக்கின்றன. அந்த செம்மணியில் இன்னும் உடல்கள் கண்டுபிடிக்கப்படும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தமிழ் சொந்தங்கள் பதபதைப்போடு பார்க்கக்கூடிய ஒரு களம்தான் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஆட்சியாளர்கள் சரியான கோணத்தில் விசாரணைகளை முடுக்கிவிட்டால் இராணுவத்தை சார்ந்த பலர் சிறைக்கம்பிக்குள் சிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ஏற்படும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.